வெள்ள வரைக்கும் புல்லு வாயுதுண்டா. இன்றைக்கி இந்த 2.5 இன்ச்சை பருத்தி சீன் காட்ட வேண்டியதான். இப்போ 13.4 ஹெர்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதா கைஸ்? சின்ன சின்ன கேப்புக்குள்ளே போவோமா? ஓ ஷிட், இது என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிக்க முடியல. ஐ திங்க் இந்த ட்ரோனில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நார்மலாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். நார்மலாக ஃப்ளை பண்ணோம். இதில் VTX கிடையாது, ஸோ அதனால் எனக்கு காகுல்ஸ் வச்சு ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ இது லைன் ஆஃப் சைட்டில் தான் ஃப்ளை பண்ண முடியும். தென் ட்ரை. இதோட ப்ரொப்பலர் எல்லாம் மடங்கி இருக்குது. ஸோ இஷ்யூஸ் இல்லை, ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான். ஸோ அதனால் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஓகே ஓகே, நான் இப்போ லைன் ஆஃப் சைட்டில் டர்ன் பண்ண போகிறேன். ஓ கிராஷ். Hello guys, I am Ajit FPV, drone traveler. ஐயோ, ஹலோ காய்ஸ், பேக் டு நியூ வீடியோ. இதுதான் நம்ம 5 இன்ச். இன்றைக்கி நம்ம இதை சரி பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்படி த்ரோ பண்ணும்போது டேக் ஆஃப் ஆகும். அதுக்கு நமக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஒரு லேப்டாப்பும் அதுக்கப்புறம் பீட்டா ஃப்ளைட் இருந்தால் போதும். இங்கே ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுமான்னு தெரில, ஃபுல் பிரைட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியுது. ஓகே, சிம்பிளாக வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ட்ரோனில் C டைப் கேபிளை கனெக்ட் பண்ணணும். அண்ட் நம்ம பீட்டா ஃப்ளைட்டில் நம்ம ட்ரோனை கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ 2 செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியிருக்கு. ஒன்று கான்ஃபிகரேஷனில் மேக்ஸிமம் ஆம் ஆங்கிள் அதை மட்டும் மாற்றணும். ஓகேவா? இப்போ 25 இருக்குது, அது 180 ஆக்கணும். விச் மீன்ஸ் நம்ம 180 ஆக்கும்போது அது எந்த டைரெக்ஷனில் வேணால் ஆம் ஆகும். 180 டிகிரியில் எப்படி வேணால் ஆம் ஆகும். அதுக்கப்புறம் CLIயில் ஒரே ஒரு செட்டிங்ஸ் ஜஸ்ட் ஒன்று டைப் பண்ணால் போதும். செட் ரன்வே ப்ரிவென்ஷன், டேக் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆன் இருக்கும், அது ஆஃப் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணால் ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம த்ரோ பண்ணி இதை டேக் ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வாட்டி இது ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகியே தரணும். இது த்ரோ பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பார்த்துருக்கக்கூடாது. நம்ம ஃபேஸ் பார்த்துருந்தா வந்து ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவும் ட்ரோன் ஆப்போசிட் சைடில் இருக்கணும். தென் த்ரோ, தென் மறக்கக்கூடாது. த்ரோ பண்ணிவிட்டு ஆம் பண்ண மறக்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் த்ரோ. ஓ ஓகே தான். ஆனால் இது சம்திங் சின்ன பிரச்சனை இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. ஜஸ்ட்டு சும்மா த்ரோ பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் இந்த பேட்ரி காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது ஃப்ளை ஆக மாட்டேங்குது. சேஞ்ச் த பேட்ரி. தென் ட்ரோன் த்ரோ பண்ணும்போது இப்படி சுற்றக்கூடாது. ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் தான் வரணும். அப்போ தான் கிளியராக ஆமாக இருக்கும். இல்லைனா ஆமாக ரொம்ப கஷ்டம். ஓ ஷிட், ட்ரோனில் ஏதோ பிரச்சனை, அதனால ஃப்ளை ஆகலை. இன்றைக்கி அந்த ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியல, ஏதோ இஷ்யூஸ் இருக்குது. ஸோ பார்க்கணும், என்னென்னு பார்க்கணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஸோ அதான் இன்றைக்கி சின்ன ஒரு ட்ரோன் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைனி விப்பு 2.5 இன்ச்சு. இது என்ன இண்டோர் தான் ஃப்ளை பண்ண முடியும். இது புதுசாக அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே அவுட்டோரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன மரங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளே உள்ளே போய் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். வெள்ள வரைக்கும் புல்லு வாங்கிதண்டா. இன்றைக்கி இந்த 2.5 இன்ச்சை பருத்தி சீன் காட்ட வேண்டியதான். சவுண்டு கேட்குதா? நான் ஒரு இது பீப் செட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே. ஓகே 14.11 வரைக்கும் வரலாம். ஸோ அதனால் இஷ்யூஸ் இல்லை, கொஞ்சம் ஃப்ளை பண்ணும். ஓகே ஃபஸ்ட்டு மோட் செக் பண்ண வேண்டியது தான். மைக்ரோ மோடில் தான் இருக்குது. கோகுல்ஸ் வியூவில் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ 13.4 ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா கைஸ்? போவோம், சின்ன சின்ன கேப்புக்குள்ளே போவோமா? தண்ணி எல்லாம் இருக்குது கைஸ். தண்ணி சீன் தான். இங்கே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. கேப் இல்லையா? அப்போ காற்றடிச்சு அவ்வளோதான். இந்த மரத்துக்குள்ளே போவோம். காற்றடிக்குது, விரைக்குது. ஐயா ஐயா ஐயா. ஓகே போயிட்டோம். ஓகே அடுத்து வேறு எந்த மரம் இருக்குது? 14.6 அடிச்சு 14.4 லேண்ட் பண்ணணும். 14.7. ஓகே அந்த மரத்துக்குள்ளே வேறு ஏதாவது கேப் இருக்கா பார்ப்போம். இதாக ஒரு கேப் இருக்குது. ஐயோ காற்றடிக்குது. காற்றடிச்சது ரொம்ப காற்று பிடிக்கும். ஓகே வந்துட்டோம். ஈஸியாக வந்துட்டோம் அந்த கேப்புக்குள்ளே. .6 ஆகிடுச்சு. ஓ அப்புறம் இந்த மரத்துக்குள்ளே இங்கெல்லாம் நல்ல கேப் இருக்குது. சிம்பிளாக போகலாம். இதெல்லாம் இஷ்யூஸ் இல்லை. இதுக்குள்ளே போகலாம். 14.5 பேட்ரி சீக்கிரம் காலியாகுது. வேறு ஏதாச்சும் பேட்ரி வாங்கலாம். அந்த சின்ன சைஸ் பெரிய பேட்ரி வராது. ஓகே லேர்ன் பண்ணுவோம் காய்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.